மாமியார் கொடுமையால் வீட்டை விட்டு ஓடிப்போன மருமகள் வாசலில் வந்து நின்றவளை வாவென சொல்லக்கூட தோன்றவில்லை ராமசர்மாவுக்கு. அவளை பார்த்ததுமே 10 வருட நினைவுகள் தொடர் நிகழ்ச்சியாக தோன்றின மனக்கண் முன். சிவகாமி அவர் வீட்டுக்கு வந்த பொழுது 20 வயது தான் இருக்கும். விடவென உடல்வாகு, சிவந்த நிறம், கருப்பாம்பூச்சியை கண்டால் கூட பயந்து அலறும் சுபாவம். அவளின் பயந்த சுபாவத்தை புரிந்தோ என்னவோ அம்மா மாமியார் கெடுபிடிகள் எல்லாம் காமித்தாள். சர்மா அப்பாவை இளவயதிலே இழந்ததினால் அவருக்கு எல்லாமும் அம்மாதான். அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். தவறோ சரியோ அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவரின் பலவீனத்தை புரிந்து வைத்திருந்த அம்மா மருமகளை சதா ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள். சர்மாவின் எல்லையற்ற அன்பாலும் வேண்டுதலாலும் சிவகாமி பல்லை கடித்து கொண்டு மாமியார் கொடுமைகளை பொறுமையுடன் சகித்து வந்தாள். 2 குழந்தைகளுக்கு தாயான பின்பும் மாமியார் கொடுமைகளை அனுபவித்தாள். பொறுமைக்கும் எல்லை உண்டல்லவா? பொறுக்க முடியாத நிலையில் சர்மாவிடம் தனிமையில் அழுது புலம்புவாள் சிவகாமி. அம்மாவையும் கண்டிக்க முடியாமல், மனைவியையும் சமாதானப்படுத்த முடியாமல் இருத்தலை கொல்லி எறும்பாக துடித்து போவார் சர்மா. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி மகன் முன் சொல்லி ஆர்ப்பாட்டமே செய்தாள் அம்மா. காலம் மாறும் என்று எண்ணி எண்ணி சலிப்படைந்த சிவகாமி ஒரு நாள் காலை யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டே ஓடிவிட்டாள். அவள் சென்ற பின்பும் அம்மா அவளை வசை பாடுவதை விடவில்லை. ஓடுகாலி குழந்தைகளை நினைச்சு பார்த்தாளா? அவ ஒரு பெண்ணே அல்ல என்றெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தாள். தன் கையாளாகாத தனத்தால் தானே சிவகாமி ஓடிப்போனாள் என நினைத்து நினைத்து கலங்கினாள் சர்மா. ஒரு பொருளின் மதிப்பை அது இழந்த பின் தான் அனைவருமே உணர்வர். அதற்கு சர்மா மட்டும் விதிவிலக்கல்ல. அம்மா எங்கப்பா என்று கேட்கும் மகன்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் நேரத்தில் அம்மா செத்து போயிட்டா என்று கூசாமல் சொல்வாள். எல்லாவற்றையும் பார்த்து அப்பொழுது கூட பதில் சொல்லாமல் மனதுக்குள்ளே அழுவாள் சர்மா. அப்படி ஒரு பயபக்தி தாயிடம். இன்று வந்து விடுவாள், நாளை வந்து விடுவாள் என்றெல்லாம் கனவு கண்டதுதான் மிச்சம். சிவகாமி வரவே இல்லை. அம்மா சொல்வது போல் ரயிலில் விழுந்து உயிரை போக்கிக் கொண்டிருப்பாளோ? பயந்த சுபாவமாயிட்டே. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிறாளோ என்றெல்லாம் கற்பனை செய்து தவித்து போவார் சர்மா. நாளாக ஆக மனைவியை பற்றிய கவலையில் மாலை அலுவலகம் விட்டதும் சர்மா தெரிந்த இடமெல்லாம் சென்று விசாரிப்பார். தெரிந்த நண்பர்கள் வெளியூர் சென்றாலும் மனைவியை பற்றி தகவல் கொடுக்கும்படி கெஞ்சுவார். பலன்தான் கிடைக்கவில்லை. காலம் உருண்டோடியது. மனைவியின் நினைவு நீர்பூத்த நெருப்பாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ராட்சசத்தனமாக உழைத்தார். உழைப்பென்றால் அப்படி ஒரு உழைப்பு. அதற்கு தகுந்த மாதிரி பையன்கள் இருவரும் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து நன்றாக படித்து நல்ல வேலைகளையும் தேடிக்கொண்டார்கள். அம்மா பேரன்கள் மனதில் சிவகாமியை பற்றி விஷத்தை ஊன்றிவிட்டு தான் மறைந்தாள். அம்மா மறைவுக்கு பிறகு சர்மாவுக்கு சிவகாமியை பற்றிய நினைவு அடிக்கடி வந்து அலைக்கழித்தது. உயிருடன் இருந்திருந்தால் பிள்ளைகளின் நினைவு கூடவா இல்லாமல் இருந்திருக்கும்? இறந்துதான் போய்விட்டால் போல் இருக்கிறது. பாவம் சிவகாமி. அம்மாவிடம் ரொம்பதான் புண்பட்டு போய்விட்டாள். நியாயத்தை தட்டி கேட்க கூட எனக்கு துணிவில்லாமல் போனது. ஏன்? அவளும் மனுஷிதானே. என்னிடம் முறையிடும் பலன் இல்லாமல் போனதால்தானே ஓடிப்போனாள். அவள் அப்படி ஓடிப்போனதற்கு முழு காரணம் அம்மாவும் நானும் தானே. அவரின் மனசாட்சி வயதாக அவரை உறுத்திற்று. மனைவியை பற்றிய கவலைகள் ஒரு புறம் இருந்தாலும் கடமையை அவர் என்றுமே மறந்ததில்லை. பிள்ளைகளுக்கு அவர்கள் இஷ்டம் போல் கல்யாணம் காட்சி எல்லாம் செய்து வைத்தனர். பிள்ளைகள் மாட்டு பெண்கள் எல்லாரும் சம்பாதித்தார்கள். சம்பள பணத்தை அப்படியே சர்மாவிடம் கொண்டு வந்து தந்தார்கள். சர்மா செட்டோ கட்டுமாய் செலவு பண்ணி இன்றைக்கு ஊரிலேயே பெரிய மனிதராக
முன்னுக்கு வந்து விட்டார். அன்றைக்கு அவரை பார்த்து கேலி செய்தவர்கள் கூட இன்றைக்கு இருந்தால் சர்மாவைப் போல இருக்கணும் என்று புகழ்ந்தார்கள். என்ன வேண்டும் அவருக்கு? குடும்பம் பூவும் பிஞ்சுமாய் காயும் கனிமாய் பூத்து குலுங்குவதை பார்த்து கொண்டே நிம்மதியால் கண்ணை மூடிவிட்டால் போதும் என்றிருந்தது. பேரங்களின் அன்பு பிடியில் சிவகாமியை கூட மறந்துதான் போயிருந்தார் ஷர்மா. இந்த நிலையில்தான் அவர் நிம்மதியை குலைப்பதற்கென்றே வந்து நிற்கிறாள் சிவகாமி. தலை நரைத்து உடல் இளைத்து முகத்திலெல்லாம் சுருக்க நிறைந்து செத்துப்போய் விட்டிருப்பாள் என்று நினைக்கையில், உங்களுக்கு மகத்தான துரோகம் பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் காலில் விழுந்து அழுது என் பாவத்தை கழுவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமே ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லண்ணா. மீதி இருக்கிற அந்த கொஞ்ச நாளாவது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பேராசை தான், ஆனால் கடைசி ஆசை இது. நான் உங்களை விட்டு போனதுலேருந்து பாதுகாப்பான இடத்தில்தான் இதுவரை கௌரவமாக இருந்தேன். என் புனித தன்மையை நீங்கள் நம்பினால் மட்டுமே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருக்கமாக பேசிய சிவகாமியை இமைக்காமல் பார்த்தார் ஷர்மா. தெருவாயிலில் பேச்சரம் கேட்கவே உள்ளிருந்து வேகமாக வந்தனர் சேகரும் பாலனும். யாருப்பா இது? வியப்புடன் கேட்டனர். இவள்தான் உங்கள் தாயார். ஓ, ஓடிப்போன அம்மாவா? இப்போது எதற்காக வந்திருக்கிறாங்களாம்? கடைசி காலத்திலாவது என்னோடு இருக்க பிரியப்படுகிறாள். இந்த கரிசனம் ஓடும் முன்பு எங்கே போனது? இதனால் வரை நாமெல்லாம் இருக்கிறோமா இல்லையா என்று கூட நினைக்கவில்லை. இப்போ என்ன உறவு வேண்டியிருக்கு? உடம்பில் இரத்த திமிரு இருக்கிறவரை ஆடுற ஆட்டெல்லாம் ஆடிவிட்டு கடைசியில் ஒன்றும் முடியாத போது பழைய கணவன் வேணுமோ? எந்த முகத்தோடு இங்கே வந்தீங்க? அப்பா அவங்க முகத்திலே விழிக்கிற நமக்கு பாவப்பா. விரட்டி விடாமல் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறீங்களே சபலமா? 2 மகன்களும் மாற்றி மாற்றி திட்டினார்கள். சிவகாமிக்கு அவர்கள் கோபத்தின் நியாயம் புரிந்தது. ஆனால் தன்னை புனிதத்துவம் அற்றவள் என்று நினைப்பதை தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போதுண்டா போதும், நான் இங்கே வந்தது தப்புதான். என் வெளிச்சத்திலே விழுந்த நிழலே என் வெளிச்சத்தை சாப்பிட்டுட்டு என்னை வெளியிலே நிறுத்திடுச்சே, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலை. உங்கள் மனசில் விஷத்தை ஊன்றியது யாருன்னு எனக்கு புரியலை. நான் உங்களையும் அப்பாவையும் விட்டு ஓடி போனது மட்டும்தாண்டா என் வாழ்க்கையிலே இருட்டு பகுதி. மற்றபடி நான் இருட்டானவள் அல்ல. அந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சா போதும். என்ன நீங்கள் ஏற்றுக்காவிட்டாலும் பரவாயில்ல, புனிதமானவனு நினச்சா போதும். என்னங்க பேசாமலே உட்கார்ந்துருக்குறீங்க? என்னை பற்ற உண்மைகளை சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட. இப்போவும் மௌனம் சாதிச்சு என்னை பற்றிய பொய்யை உண்மையாக்கிடாதீங்க. பேசுங்க, கதறினாள் சிவகாமி. சர்மா உணர்ச்சி வசப்படாமல் திடமான குரலில் சொன்னாள். சிவகாமி, உள்ளவா. என்னப்பா இது? இத்தனை வருஷமா எங்கே இருந்தாங்களோ அவங்கள போய் உள்ளே வர சொல்கிறீங்க? இந்த ஊரும் உலகம் என்ன சொல்லும்? சேகரும் பாலனும் அசூசப்பட்டனர். சர்மா பேசினார். இதை பாருங்கடா, உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு என் மனைவியை பற்றி நல்லாவே தெரியும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் மூல காரணம் உங்கள் பாட்டி, அதாவது என் அம்மா தான். அம்மா உங்கள் மனசில் விஷத்தை ஊன்றின போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இப்போ விளக்கினால் உங்கள் அம்மாவை நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி என்னை பற்றியும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களை சொல்லி குற்றம் இல்லை. நீங்கள் இந்த கால இளைஞர்கள், உங்களது பேச்சுக்கும் செயலுக்கும் தொடர்பு கிடையாது. புதுமை புரட்சின்னு பேசுகிறீங்களே தவிர உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் என் மனைவி மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இனிமேல் என் மனைவி என்னோட தானே இருப்பாள். உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் நீங்கள் வேறு வீடு பார்த்து கொண்டு போகலாம். உறுதியோடு
பேசி முடித்தார் சர்மா. பேச்சற்று நின்று கொண்டிருந்தனர் சேகரும் பாலனும்.